வணக்கம். நான் உங்கள் பிகேகே என் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு புதன்கிழமை, அதனால் பச்சை ட்ரெஸ் தான். இந்த பேங்கிள் பார்த்தீங்களா, கண்ணாடியில் கல் வச்சது. ரோசின் அப்படி பேங்கிள்ஸ் அப்படின்ற இடத்துலேருந்து நான் வாங்கினது சமீபத்திய கலெக்ஷன். என் பையன் திட்டிகிட்டே இருக்கான், எப்போ பார்த்தாலும் ஒரு கண்ணாடி வளையல், ஒய் டோன்ட் யூ வேர் பேங்கிள் கோல்டு அப்படின்னு. நமக்கு இது தான் பிடிச்சிருக்கு. வெரி நைஸ் இட் இஸ். என் இஷ்டம் போல் கலராக மாட்டி சுற்றி வருவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அங்கேயே வாங்கிக்கோங்க. ஓகேயா? என்ன இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது சில விஷயங்கள் மனசுக்கு பட்டது. 2 எண்ண அலைகள் ஒன்றாக சேரும்போது ஒரே மாதிரியாக இருக்கணும், நேர்மறையான எண்ணமாக இருக்கணும். ஒன்றாக சேரும்போது அது சக்தி டபுளாக மாறிடும், ஜாஸ்தியாக ரெட்டிப்பாக மாறிவிடும். அந்த எண்ணெய் என்ன அப்படின்னா, ஆசை, கற்பனை மற்றும் கிடைத்து விட்டதாக நினைக்கும் உணர்வு, இதெல்லாம் சேர்ந்து எண்ணத்தை வரிசைப்படுத்தி கொண்டு வந்தோம் என்றால் 4 மடங்காக மாறிவிடும். அதனுடைய சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் எண்ணங்களை கவனமாக பார்த்து வேணுங்கிற அத்தனை விஷயங்களையும் அழகாக நினச்சி கிடைச்சிட்டு தான் நினச்சி நாம் செய்யணும். நேற்று கூட திரும்பி கேட்டாங்க, அஃபர்மேஷன் தப்பாக எழுதுறது. அஃபர்மேஷன் எப்படி எழுதணும்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் வேலை ப்ரமோஷன், எனக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைத்து விட்டது இப்போது, பிரபஞ்சத்துக்கு நன்றி. எனக்கு என் கணவருக்கு வேலை கிடைத்து விட்டது இப்போது, பிரபஞ்சத்துக்கு நன்றி. கிடைத்து விட்டதாக. இன்னொருத்தர் சொன்னாங்க, அஃபர்மேஷன் எழுத கொஞ்சம் நான் ஊருக்கு போயிட்டேன், எழுதலை. எங்கே போனாலும் நோட் புக் கொண்டு போங்க. ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு கிடைக்காதான்? நான் ஏன் அஃபர்மேஷன் எழுதணும் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன்னா, ஒரே ஒரு ரீசன் தான். நம்ம யோசனை பண்ணும்போது, நீங்கள் யோசனை பண்ணிகிட்டே பாருங்கள், மனம் பல நிலைக்கு இப்படி போயிட்டுருக்கும். ஒரு இடமா அந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் பார்க்காது, நடுவில் அப்படியே திசை மாறி போகும். எனக்கு கூட நான் இவ்வளோ ப்ரேயர், மௌன விரதம் எல்லாம் எடுக்கிறேனே, இருந்து கூட எனக்கு இப்படி ஆகும். அதனால் எழுதும்போது 55 தரம் எழுதும்போது ஒரு தரமாவது சொல்லி எழுதுவீங்க. அந்த அலைவரிசை நல்லது. அதில் ஏற்படும் அலைவரிசை மிக மிக நன்று. அதனால தான் உங்களை எழுதுங்கன்ற. தப்பாக எழுதுனா தப்பு தான் நடக்கும். நேற்று ஒருத்தர் ரொம்ப தப்பாக எழுதி என் கடன் பிரச்சனை தீர்ந்து விட்டு, அப்படி கிடையாது. நான் செல்வ செழிப்புடன் இருக்கிறேன் இப்போது, பிரபஞ்சத்துக்கு நன்றி. செல்வ செழிப்பு, மன அமைதி சேர்த்துக்கோங்க. அப்போ என்ன ஆகுனா, கடன் தீர்ந்து இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சால் தானே மன அமைதி. செல்வ செழிப்பு இருந்தால் தானே இதை தீர்ப்பீங்க. அப்படி தான் எழுதணுமே ஒழிய, கடன் பிரச்சனை தீர்ந்து விட்டது, சண்டை முடிந்து விட்டு இல்லை, நான் சமாதானமாகவும் மன அமைதியாகவும் இருக்கின்றேன் இப்போது, இப்படி தான் அஃபர்மேஷன் எழுதும். எல்லாமே இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி. உணர்வுகளை, எண்ணங்களை கற்பனையில் சேர்த்து, ஆசைகளை கற்பனையில் சேர்த்து நீங்கள் வேணுங்கிற விஷயத்தை அடையணும். இப்போ என்னென்னா, இந்த எண்ணம், கற்பனை, ஆசை, ஆற்றல், இது 4 சேரும்போது உண்டாகும் அந்த அலைவரிசைக்கு பெயர் ஆக்கப்பூர்வமான அலைவரிசை, கன்ஸ்ட்ரக்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு பேர். அதை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பல தடவை சொல்லிட்டேன். ஒவ்வொரு தடவை ஏன் சொல்கிறேன்னா, திரும்ப அந்த கேள்விகள் என்னை கேட்கப்படுகிறது. எனக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம்? நான் வைத்தியர் இல்லை, உங்களுக்கு வைத்தியம் சொல்ல. 14 நாள் இந்த பயிற்சி செய்யுங்க. இரவு படுக்க போகும் முன், இன்றைக்கு நான் எதற்கெல்லாம் நன்றி அறிதல் சொல்ல வேண்டும்? நடந்த பிரச்சனை முடிந்ததற்கா, நல்ல விஷயங்கள் சிலது சின்னதோ பெருசோ அதுக்கு நன்றி சொல்கிறேன். நான் நல்லபடியாக இருந்த இந்த அழகான வீட்டிற்கு நன்றி சொல்கிறேன். சுவாசித்த காற்றுக்கு நன்றி சொல்கிறேன். சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த ஜனங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதற்கு என்னெல்லாம் நன்றி சொல்ல முடியும் அதை நீங்கள் சொல்லிடுறீங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு உற்சாகமாக நான் எதையெல்லாம் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணுங்கள்.
நாளைக்கு நீங்கள் என்னெல்லாம் வரவேற்க போகிறீங்க அப்படின்னு. நான் உற்சாகமாக மனதை நாளையை சந்திக்கப் போகிறேன். அதை நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உற்சாகமாக வரவேற்கப் போகிறேன். அதில் நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் வரவேற்கிறேன். நான் செய்கின்ற அத்தனை செயலிலும் இறையருள் நிறைந்ததாக இருக்கட்டும். அதனை நான் உற்சாகமாக வரவேற்கிறேன். நாளை விடிந்ததும் இனிய நாள் என்று நினைத்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, யாரோ என்னை கேட்டாங்க, கடவுள் வேறு பிரபஞ்சம் வேறு. ஆமாம், கடவுள் நீ கேட்டால் கேட்காம இருந்தாலும் உங்களுடைய ட்ராவல் பண்ணி உனக்கு வேணுங்கிறது செய்வார். பிரபஞ்சம் நல்லது கெட்டதெல்லாம் உன்னை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். நீ ஒரு முட்டாள், நீ ஒரு புத்திசாலி, நீ தப்பு பண்ணுவ, நீ தப்பு பண்ணல, எல்லாமே தெரியும். ஜட்ஜ் பண்ணுவார் நம்மளை வந்து கரெக்டாக நீ இதெல்லாம் செய்கிற நியாயவான் தான் கடவுள். நல்லது கெட்டது நம்மளை பார்த்து தெரிந்து கொண்டு அதை கேட்டாற்போல் நடத்துபவன் தான் கடவுள். பிரபஞ்சம் அப்படி கிடையாது. பிரபஞ்சம் நீ கேட்டால் கொடுக்கும். நீ நல்லது கேட்டாலும் கொடுக்கும், கெட்டது கேட்டாலும் கொடுக்கும், நினச்சாலும் கொடுக்கும். நீ உங்களை வந்து சொல்லாது இதை செய்யாத தப்பு அப்படி சொல்லாது. ஆனால் கடவுள் என்பவர் மனசுக்குள்ளே ஒரு இன்ட்யூஷன் வந்துட்டு இதை நம்ம செய்த ரைட்டாக தப்பா, நல்லதா கெட்டதா அப்படின்னு தோண்டிகிட்டே இருக்கும். அதுதான் கடவுள். பிரபஞ்சத்துக்கு இது எதுவுமே தெரியாது. ரொம்ப இன்னசென்ட். சொல்வதை செய்யும் அலிபாபாவின் ஜெனி பூதம் தேய்த்து வரவழைத்து, அதாவது உங்களுடைய பிரேயரால், உங்களுடைய அஃபர்மேஷனால், உங்களுடைய கற்பனை வளத்தால், உங்களுடைய எண்ணங்களை சேர்த்து உணர்வுகளை ஊட்டி கொண்டு செல்லும் விதத்தில் அது தேய்த்து அது நீங்கள் சொன்னதை கட்டளையை நிறைவேற்றும். கட்டளை நிறைவேற்றுவது பிரபஞ்சம், கட்டளை இடுவது ஆண்டவன். நீங்கள் செஞ்ச தப்பு அனுபவி, அவ்வளோதான். கடவுள் எப்போவுமே நம்ம கூட தான் இருக்கார். கடவுள் இருக்கார் நம்ம கூட. நம்ம சூட்சுமத்தில் அமர்ந்திருப்பவன் கடவுள். புரிஞ்சுதான்? பிரபஞ்சம் நம்மளோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது. நீ யோசனை பண்ணிட்டு என்னெல்லாம் யோசனை பண்ணிட்டு கூடவே அதுவும் நான் வந்து முட்டாள், நான் முட்டாள், நான் நல்லவன். அதுதான் அந்த எதிரொலி வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நீ என்ன நினைக்கிறியோ அது பிரதிபலிக்கிறது தான் பிரபஞ்சம். நீ நினைக்காத விஷயங்களையும் நினைத்து உன்னை கொண்டு செல்வது ஆண்டவர், கடவுள். என்ன கடவுளை நீ வேண்டினாலும் சரி, அதுதான் உங்களை அழைத்து செல்வது. எதுக்கு இது பற்றி சொல்கிறேன்னா, எனக்கு வந்து இப்படி யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். நான் வந்து திருவேணி சங்கமம் போனது ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம். அந்த சென்ஸ் நாங்கள் விஐபி என்க்ளோஷர் போக முடியல, தண்ணி ஆழமாக இருந்ததுனால ஒரு 100 போட்டு தாண்டி காமனர் சாதாரணமாக எல்லாருமே குளிக்கிற இடத்துக்கு போயிட்டேன்னா அங்கே தான் தண்ணியில் நிற்க முடியுது. எல்லோரும் நின்றுட்டு தான் போகணும். ஆனால் அதை தாண்டி போகிறதுக்கு 4 போட்டு தாண்ட வேண்டியது. இந்த போட்டிலேருந்து அந்த போட்டு, அந்த போட்டிலேருந்து அடுத்த போட்டு, 4 போட்டு. ஒரு எஸ்காட் என்னை பிடிச்சிட்டாங்க, ஒரு போலீஸ்காரமாக பிடிச்சிட்டாங்க. எல்லோரும் உதவி செஞ்சு தான் போனேன். அந்த படி தலைகீழ இருந்தது. சாதாரணமாக படி இப்படி தானே இருக்கும். இது வந்து அப்படி இருக்குது. கீழ் வர வேண்டிய வேலை. அப்படியே பிடிச்சிட்டு இறங்கினா வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு கருப்பு மணி போட்டு இங்கே குங்குமம் வச்சு இங்கே சிந்தூர் வச்சு கையில் ஒரு சொம்போடு ஒரு பொண்ணு, ஐயே ஆண்டிஜி வாங்க ஆண்டி அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அங்கே நிற்க வச்சு இந்த இஸ்கோ பக்கணும்னு சொல்லி ஒரு மரத்தை காமிச்சு அதை பிடிச்சிக்கோன்னு சொல்லி சொம்பில் தண்ணி எடுத்து என் கையில் கொடுத்து என்னை ஊற்றிக்க சொல்லி, இப்போ நீ உட்காந்து பாரு அப்படின்னா அந்த தண்ணி வேகம் இருக்குது பாருங்கள். எல்லாரும் சொன்னாங்க அங்கே வந்து அந்த திருவேணி சங்கமும் ரொம்ப அழுக்கு. எனக்கு அழுக்கு கிழக்கு ஒன்றுமே தெரியல. அந்த அடிச்சிட்டு போன வேகம் உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. 3 தடவை முங்கி எழுந்து திரும்பி பார்த்தா அந்த பொண்ணை காணோம். அது போயிடுச்சு, எங்கே போச்சுன்னே தெரியல. தேங்க்யூ சொல்லி தான் இறங்கினேன். திரும்பி தேங்க்யூ சொன்னான். எனக்கு நிப்பத்தோடு கங்கா மாதாவே வந்து எனக்கு உதவி செஞ்சதாக. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். படி இறங்கி ஏற வயசுன்னு ஒன்று இருக்குல்ல, நான் கொழுப்படுத்து ஜாலியாக நடக்க முடியாதுல்ல. அப்படி அந்த மாதிரி கடவுள் அந்த மாதிரி தான் தோணுவார். ஏதாவது யார் மானுஷே தெய்வ ரூபானாம் அப்படிம்பாங்க சான்ஸ்கிரிட்டில். மனிதன்
கடவுள் வடிவில் மனிதன் உங்களுக்கு வந்து உதவி செய்வார்கள். சில நேரம் அங்கே தான் கடவுள் நிற்கிறார். நீ கேட்காம, நான் கேட்கல, நான் கேட்டேன்னா எனக்கு ஒரு ஆள் வந்து என்னை பிடிச்சி தண்ணியில் முக்கி ஹெல்ப் பண்ணணும். கேட்காம செய்பவன் தான் கடவுள், கேட்டு கொடுப்பவன் தான் பிரபஞ்சம். இது டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தோணுது, மற்றவங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியாதுங்க. மற்றவங்க யார் என்ன சொல்கிறாங்களோ அது தெரியாது. என்னை பொறுத்த மட்டும் இதுதான் என்னுடைய ஐடியா. இது கடவுள், இது பிரபஞ்சம். சொல்பவை செய்பவன் பிரபஞ்சம், அவன் சொல்வதை நாம் கேட்கும்படி செய்பவன் ஆண்டவன். இது என் மனசில் இருக்கிறது. ஓகே, படுத்து தூங்கி எழுந்தாச்சு. எழுந்த உடனே ஒரு நல்ல உற்சாகமான நாளை பார்க்கக்கூடிய மனநிலைக்கு நமக்கு வந்துடுவோம். இந்த ப்ரேயர் இதெல்லாம் பண்ணிட்டா உடனே தூங்கிடணும். திரும்பி யூடியூப் பார்க்குறதோ ஃபோனை நோண்டுறதோ பண்ணாதீங்க. உடனே திரும்பி படுத்து தூங்கிடணும். காலையில் எழுந்த உடனே உங்களை அறியாமல் ஒரு உற்சாகம் வரும். உற்சாகத்தோடு ஒரு கிளாஸ் தண்ணி நைட்டு எடுத்து பக்கத்தில் வச்சுருங்க. என்ன பண்ணுறீங்க, வாய் கொப்பிடிச்சிட்டு வந்துட்டு அந்த தண்ணி எடுத்து இதை சொல்லுங்கள், இந்த நாள் இனிய நாளாக அமைந்தது, மிக்க நன்றி, மன அமைதி, சந்தோஷம், செல்வ செழிப்பு, காரியம் சித்தியோடு நடந்து நல்லதாக முடிவதாக இந்த நாளை நான் துவக்குகிறேன். தண்ணியை கிட்ட உதட வச்சு பேசணும். பேசி அந்த அலவரிசை அதில் உண்டாகும். நீங்கள் பாருங்கள், ரவுண்டாக போகும். அப்புறம் கடகடன்னு தண்ணீரை குடிச்சிடணும். அவ்வளோதான், காரியம் முடிஞ்சு சந்தோஷமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாளை துவங்குறீங்க. இன்னொன்று நான் என்ன பண்ணுறேன்னா, நான் கொஞ்சம் சில சாமான்லாம் போட்டு தான் அந்த தண்ணி கொடுப்பேன். நான் என்ன பண்ணுறேன்னா, தனியாத்தூள், ஜீரகத்தூள், மற்ற பட்டைப்பொடி தூள் எல்லாம் கலந்து வச்சுருவேன். அதை போட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு குடிச்சிடுவேன். நீங்கள் இப்படி பண்ணுங்கள், ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு இது பட்டைத்தூள், முடிஞ்சேன்னா கொஞ்சோண்டு பச்சைக்கல் போட்டு, வெள்ளை பச்சை போட்டு மூடி வச்சுருங்க. மறுநாள் அதை குடிச்சு பாருங்கள். அந்த டேஸ்ட்டும் அந்த உற்சாகமும் ஸோ டிஃப்ரெண்ட். அது உங்களுக்கு ரொம்ப நிஜமாகவே உற்சாகத்தை தரும். ஓகேயா? நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும். கெடுதல் நடக்க சான்ஸே கிடையாது. அதே மாதிரி எங்கிட்ட பேசுகிறாங்க பாருங்கள், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறேன், இப்படி ஆகிப்போச்சு, அவங்க சொன்னாங்க, நான் அப்படி கஷ்டமாகவே எங்கிட்ட சொன்னால் நான் கேட்க மாட்டேன். எனக்கு இந்த பிரச்சனை, இதை எப்படி சால்வ் பண்ணுறது, ஒரு லைனில் முடிங்க. நான் வந்து கெடுதலான வார்த்தை, தவறான வார்த்தை, முடியாது என்கின்ற சொல், பிரச்சனை என்கின்ற சொல் காது கொடுத்து கேட்பதில்லை. எனக்கு என்னென்ன மாதிரி இருக்குது, என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். என் நாத்தனார் 3 பேர் இறந்தாங்க, இவங்க இப்படி போயிட்டாங்க, அவங்க அப்படி போயிட்டாங்க, எல்லோரும் இப்படி சொல்கிறாங்க, அப்படி ஆகி போயிட்டாங்க, இப்படி ஆகி போயிட்டேன். என் கனவு ரொம்ப கேட்க மாட்டேன், எனக்கு வேணாம், ஐ டோன்ட் லிஸ் யூ ஜஸ்ட் சி. என் கணவர் உடல்நிலை சரியில்லை, என்ன ப்ரேயர் பண்ணணுமா சொல்லிடுவேன். அதுலேயே நீங்கள் உழல்றீங்க பாருங்கள். அந்த உழண்டு என்னையும் இழுக்கிறீங்க, என்னை இழுக்காதீங்க. நான் உங்களோட அதில் ட்ராவல் பண்ண மாட்டேன். ஃப்ராங்காக சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். ஏன்னா எனக்கு கெடுதல், நெகட்டிவான விஷயம், எதிர்மறையான விஷயம் கேட்க வேண்டாம், பார்க்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கும் அது ஒரு பாடம். கெடுதலான விஷயம் கேட்கவோ பார்க்கவோ செய்யாதீர்கள். எப்போவுமே நேர்மறையான விஷயங்களை பார்த்து கொண்டீர்கள். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதிக நேரம் எடுத்துக்கொண்டு விட்டேன். இங்கே வந்து எல்லாரும் இன்புற்று இருப்பது அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே.